இந்த சம்மர் வந்துட்டாலே நிறைய பேருக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துடும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற சூடு தான். இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த 2 ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் 2 விஷயம். ஒன்று வந்து வாட்டர்மெலன் சர்பத், இன்னொன்று வந்து மஸ்க்மெலன் சொல்கிற கிருணி பழத்தில் பண்ணுற ஒரு கூலர். ரெண்டுமே அதில் என்ன சேர்த்து இன்னும் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம், அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன குயிக்காக பார்த்துருவோம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோம். சப்ஜா இல்லை சியா சீட்ஸ், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன் சொல்கிற கிருணி பழம், லெமன், நன்னாரி சர்பத் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும், புதினா, மின்ட்டு, தேன். இதான் இன்றைக்கி நமக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது, இந்த சியா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்ல ஊறி நல்ல வெள்ளை கலரில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாட்டர்மெலனை ஸ்கொயராக அந்த மாதிரி வெட்டிக்கிறோம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. நன்னாரி சர்பத் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணுங்க. இந்த ஜூஸ் மாதிரி வந்தோடனே இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் சிங்கிள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜூஸ் இப்போ ரெடி. இதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற சியா சீட்ஸ் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துங்க. அதோட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அருமையான வாட்டர்மெலன் நன்னாரி சர்பத் ரெடி. இதை அழகாக டெக்கரேட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மஸ்க்மெலன் கூலர். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அருமையான வாசனையாக இருக்கிற ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நம்ம பொடியாக வெட்டி வச்சிருக்கிற மஸ்க்மெலன், இந்த கிருணி பழத்தை விதை இல்லாமல் அதில் சேர்த்துக்குங்க. ஒரு 2 லெமன் புழிஞ்சு விட்டுருவோம். ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு பஞ்ச் அளவுக்கு புதினா, கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ், இதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மஸ்க்மெலன் அவ்வளோ சீக்கிரம் பிளெண்ட் ஆகாது. நல்ல பொடியாக நல்லா அடித்து நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி இந்த மாதிரி வந்தோடனே இந்த ஜூஸை இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஒரு ஹெல்த்தியான பஞ்சியான ஒரு அருமையான மஸ்க்மெலன் கூலர் ரெடி. 2 சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் ஒரே வீடியோவில். சில சமயம் நம்ம போடுற ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சம்மர் ஸ்பெஷலில் 2 பேவரேஜ் ரெசிபி ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். இதில் முக்கியமே இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள், எங்களை டேக் பண்ணுங்கள். இதை நாங்களும் ரீபோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த உங்களோட எஃபர்ட் எங்களுக்கு மட்டும் மோட்டிவேஷன் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you soon.